அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்ரா பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய பூஜை முறைகள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை கார்த்திகை மாத பௌர்ணமிகளை போன்று சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மிகவும் சிறப்புக்குரியதாகும். சித்ரா பௌர்ணமி நாளில்தான் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய திருவிழா நிகழ்ச்சிகள் ஒன்றான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும். இந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு இருக்கிறது என்றால் மாபெரும் சிறப்பு மிக்கதாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இந்துக்களால் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாக சித்ரா பௌர்ணமி விளங்குகிறது. மாதந்தோறும் பௌர்ணமி திதி வந்தால் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி நாளில் மட்டும் விழா எடுத்துக்கொண்டு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படி சித்திரை மாதத்தில் வரும் இந்த பௌர்ணமி நாளுக்கு மாபெரும் சிறப்பு. இந்த நாள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி எப்போது வருகிறது என தெரிந்து வைத்து கொண்டு இருக்க வேண்டும். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நுழையும் நாளையே நாம் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுகிறோம். இது நம்முடைய பாவ புண்ணிய செயல்களை கணக்கு வைத்திருப்போரும் கடந்த கால பாவங்களிலிருந்து விடுபட வழியை ஏற்படுத்தி தருவோரான சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி என்று செய்யப்படும் வழிபாடுகளில் இறைவனுடைய அருள் கிடைப்பதுடன் கர்ம வினைகளில் இருந்து விடுபட்டு நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான நாளாகவும் போற்றப்படுகிறது. நாம் வாழும் காலத்தில் செய்யும் நன்மைகள் தீமைகளை பதிவு செய்து வைத்திருப்பவர் சித்திரகுப்தர் தான் என சொல்லப்படுகிறது. நாம் இறந்த பிறகு நாம் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை சித்திரகுப்தர் தான் தீர்மானிக்கிறார். நாம் மரணத்திற்கு பிறகு நரகத்தின் துன்பங்களை அனுபவிக்கக்கூடாது. கடந்த காலங்கள் செய்த தவறுகள் அல்லது பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் தங்களின் தவறுகளுக்காக வருந்தி சித்திரகுப்தரை மனதார வேண்டி சில வழிபாடு முறைகளை செய்தால் அவர்களின் பாவ கணக்குகள் கண்டிப்பாக சரி செய்யப்பட்டு மன்னிப்பு வழங்குவதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்ய வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு வழிமுறைகள் என்னவென்றால், முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் அதாவது 4 மணிக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரத்தில் கண்டிப்பாக எழுந்து பரம்பொருள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து அருகம்புல் சாத்தி மஞ்சளை குமிழாக பிடித்தோ அல்லது பசுஞ்சாணத்தை குமிழாக பிடித்தோ அருகம்புல் சாத்தி அவரை வணங்கிவிட்டு அதன் பிறகு சித்திரகுப்தரை வழிபடலாம். ஒருவர் தன்னுடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொள்ளவும் தெய்வீக அருளை பெறவும் புனிதமாக நீராடுவது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த நாட்களில் இந்த நாள் சித்திரகுப்தரையும் சிவபெருமானையும் வழிபடுவதால் மனதில் அமைதியும் இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் கர்ம வினைகள் குறையும். சித்ரா பௌர்ணமி என்று விரதம் இருந்து இறைவனை வழிபட்டு மாலை நேரத்தில் சந்திரனையும் வழிபட்டு தங்களின் விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பு. முக்கியமாக இன்றைய நாட்களில் ஏழைகளுக்கு உணவு, உடை, அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதனால் நம்முடைய கர்ம வினைகளை பெருமளவில் குறைக்கும். முக்கியமாக திருவண்ணாமலை கிரிவலம். இந்த நாள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவது பாவங்களை போக்கி மிக பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும். இதனால் சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த நோன்பை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் அல்லது ஒரு நாள் முன் பின்னாக வருவதனால் அந்த மாதத்திற்கு சித்திரை மாதம் என்று பெயர். சித்திரகுப்தனை வேண்டிக் கொண்டு பெரும்பாலும் பெண்களே விரதம் மாற்றிக்கொள்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தனை போல மாக்கோளம் போட்டு ஏடு எழுத்தாணி வைத்து விளக்கேற்றி பூஜை செய்து பொங்கலிட்டு வழிபடுவர். பாவங்களிலிருந்து விடுபடவும் நரகத்திற்கு போகாமல் இருக்கவும் இந்த விரதம் மேற்கொள்ளுகின்றனர். இந்த நாளில் மரண தேவனின் விசேஷ பிரதிநிதியாக சித்திரகுப்தனுக்கு விசேஷ வழிபாடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்தில் செய்யப்படும் இந்த பூஜையால் மேல் உலகில் உள்ள தேவர்கள் திருப்தியடைந்து மனிதர்களின் செயல்களை மிகுந்த பரிவுடன் தீர்மானிக்கிறார்கள்.
சித்ரா பௌர்ணமி என்று செய்யப்படும் விரிவான பூஜை பற்றி பல நூல்கள் தெரிவித்திருந்தாலும் நாம் எளிமையாக ஒரு கலசம் அல்லது விக்கிரகத்தின் தேவதையை ஆவாகனம் செய்து சித்திரகுப்த மகா பிராக்குலும் லேகனி புத்திர தர்ஷானம், அதாவது சித்திர ரத்ரபானம் மத்யாத்தம் ஸ்வர்ண தேகினாம் என்ற சித்திரகுப்தரின் ஸ்லோகத்தை தியானம் செய்து தீப தூபம் மற்றும் பூக்களால் அர்ச்சதிப்பதுடன் நாம் செய்த தவறுகளை மன்னிக்க மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். வாசனை பொருள் கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். மேலும் இந்த நாளில் உப்பு, பசும்பால், தயிர் இவைகளை நீக்கி நாம் விரதம் இருப்பதுடன் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைக்க வேண்டிக்கொண்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். முக்கியமாக இந்த நாட்களில் செய்யப்படும் பூஜை முறையானது மாபெரும் பிரசித்தி பெற்றதாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் குறிப்பாக மன்னிப்பு கேட்டு நான் செய்ய விரும்பும் பக்தர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நன்மை பயக்கும். இது சித்திரை மாதத்தின் முழுநிலம் வருவதனால் மனித குலத்தின் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் சித்திரகுப்தரை வழிபடுவது முக்கியத்துவம் வாய்ந்தது. சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம். இந்த நாள் செய்ய வேண்டியவை என்ன என தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உள்ள பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. எனவே கோவிலில் இறைவனை வலம் வருவதைப் போல 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலையை வலம் வருவை இங்குள்ள கிரிவல பாதையில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். இந்த மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்வதாக வரலாறு உண்டு. கிரிவலம் செல்லும்போது பாஞ்சாட்சர நாமத்தை, அதாவது நமச்சிவாய நமச்சிவாயா எனும் மந்திரத்தை பாடிக்கொண்டு தாராளமாக செல்லலாம். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனிதமாக நீராடி தூய ஆடை அணிந்து கொண்டு இந்த நாளை பயபக்தியுடன் தொடங்க வேண்டும். ஒரு நீதியான வாழ்க்கைக்கான பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் என கூறப்படுகிறது. இந்த நாள் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தால், தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்ற பாரம்பரிய சடங்குகளை பங்கேற்க உகந்த திருநாளாகும். இன்றைய தினம் முழுவதும் உணவு ஏதும் அருந்தாமல், முக்கியமாக உணவு ஏதும் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்கலாம் அல்லது பழங்கள் மற்றும் சாத்வீக உணவுகளை சாப்பிட்டு அனுஷ்டிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது மற்றும் பிற பால் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொண்டு வழிபட வேண்டும். சித்ரா பௌர்ணமி நாள் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் சிவனருள் எளிதில் பெறலாம் என்பது ஐதீகமாகும். சில பக்தர்கள் அம்பாள், மீனாட்சி மற்றும் கள்ளழகரையும் வழிபடுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.